நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் வந்துவிட்டால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்துவாங்க. அந்த மாநாடுகளில் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க கூட்டத்தை திரட்டுவாங்க. அந்த மாநாடுகளில் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை அறிவிப்பாங்க. அந்த மாநாடுகளில் தங்களுடைய கூட்டணியை அறிவிப்பாங்க. அந்த மாநாடுகளில் தங்களுடைய செயல் திட்டங்களை தாங்கள் வந்தால் ஆட்சிக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிற நாம் தமிழர் கட்சி அது மாதிரியான மாநாடு போடாமல் வாக்கே இல்லாத ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு என்று ஓட்டில்லாத இதுகளுக்கெல்லாம் மாநாடு போடுத. அப்போ சீமான் தன் அரசியலிருந்து விலகி போயிட்டாரா? மக்கள்கிட்ட பேசப்பட்ட செய்தி இல்லாமல் மரங்கள் கூடயும் ஆடு மாடு கூடயும் மலைகள் கூடயும் தண்ணி கூடயும் கடல் கூடயும் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சில பேர் சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைக்கிறாங்க. பொது வெளியில் கூட சில ஊடகங்களில் அறிவார்ந்தவர்கள், தங்களை முற்போக்காளர்கள், தாங்கள் தான் இந்த சமூகத்தை புரட்டி போடும் அந்த சோக்கால் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. உண்மையிலேயே கடந்த 2 மாதங்களில் மதுரையில் ஆடு மாடு மாநாட்டை சீமான் நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மரங்களின் மாநாடு நடத்தப்பட்டது. தர்மபுரியில் மலைகளின் மாநாடு நடத்தப்பட்டது. தண்ணீர் மாநாடு தஞ்சையில் புதலூரில் நடத்தப்பட்டது. இப்பொழுது கடலம்மா மாநாடு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி கூத்தன்குடியில் நடத்தப்பட்டிருக்குது. இந்த 2 மாதத்தில் நடத்தப்பட்ட இந்த 5 மாநாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சீமான் பேசியிருக்கார். இந்த 5 மாநாடுகளுடைய 8 மணி நேர பேச்சை ஒரு சாதாரண இளைஞன் ஒருவன் கேட்குறான் அப்படின்னா இந்த சூழலியல் குறித்த மிகப்பெரிய புரிதல் அவனுக்கு ஏற்படும். மரம்னா என்னன்னே தெரியாத, மரத்தினுடைய பயன்னா என்னன்னே தெரியாமல் மரத்தினுடைய கிளையை ஒடிக்கிறது, வீடு கட்டுறதுக்காக மரத்தை பிடுங்கி எரிகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மரத்தினால் நமக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர், தண்ணியை சாதாரணமாக ஒரு பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு தண்ணி டேப்பை ஃபுல்லாக திறந்து விட்டு அது நிறைஞ்சு போகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்குற ஒருத்தர், குளிக்கிறதுக்கு அப்படி தண்ணியை திறந்து விட்டு அவாட்டில் குளிச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சு அப்படியே ஒரு ஆற்றுக்குள்ளே, ஒரு குளத்துக்குள்ளே, இல்லை ஒரு காட்டுக்குள்ளே அப்படி போட்டு போகிறவங்க, பிளாஸ்டிக் எடுத்து சாதாரணமாக கடலுக்குள்ளே வீசுகிறவங்க, ஒரு கோக்கு பெப்சி டின் எடுத்து கடலுக்குள்ளே வீசக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் இதை பார்த்தாங்கன்னா இனிமேல் இது செய்ய மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சூழலியல் பாடத்தை இந்த 5 மாநாடுகள் மூலமாக அண்ணன் சீமான் நடத்தி முடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியலில் சமூக செயற்பாட்டாளர்கள் சூழலியல், இப்போ இந்த பூவுலகின் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது வெகுசனப்படுத்தப்பட்டிருக்கா? அது மக்கள் மொழியில் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கானா? இல்லை. எத்தனையோ சூழலியல் செயற்பாட்டாளர்கள், சமூக ஆர்வலர்கள், நீர் மேலாண்மை குறித்து பேசக்கூடியவங்க, மரங்களுடைய தேவை குறித்து பேசக்கூடியவங்க, கடல் ஆராய்ச்சி குறித்து பேசக்கூடியவங்க, மலைகளை காக்க போராடக்கூடியவங்க, மரங்களுக்காக தினசரி வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எதையும் செய்ய முடியாத, அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அண்ணன் சீமான் செஞ்சிருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய சூழ்நிலைகள் பாடத்தை, இந்த புவி வெப்பமயமாகுது, பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு, காலநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் என்ன, அது புவி வெப்பமாயிருச்சு, என்ன காலநிலை மாற்றம், என்ன பருவநிலை மாற்றம், இது எல்லாத்தையும் மொத்தமாக 2 மாதத்தில் தண்ணீர் மாநாடு, நீங்கள் அவருடைய பேச்சு அந்த ஆடு மாடு மாநாட்டு அது ஒரு பொருளாதாரம் சார்ந்தது, அதுவும் சூழலியல் சார்ந்தது, அது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தது. அது தொடர்ச்சியாக நடப்பட்ட மரங்களின் மாநாட்டுடைய பேச்சை கேட்டால் எதுக்கு இவர் இதை பேசுகிறாருங்கிறது தெரிஞ்சிடும். மரம் இல்லைன்னா இங்கே மழை இல்லை. மரங்கள் எப்படி மேகங்கள்லேருந்து மலையை கொண்டு வருது அப்படிங்கிறத ஒரு வகுப்பாசிரியர், ஒரு பேராசிரியர், ஒரு விரிவுரையாளர் எடுக்க வேண்டிய பாடத்தை, இல்லை சூழல் குறித்த புத்தகங்களை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சுட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. இது இந்த சமூகத்துக்கு தேவையா தேவை இல்லையா என்பதை அந்த 8 மணி நேர உரையை கேட்ட ஒருத்தரால் முடிவு பண்ண முடியும். பேச்சையே கேட்காம மரங்களின் மாநாடு எதுக்கு, தண்ணீர் மாநாடு எதுக்கு, மலைகளின் மாநாடு எதுக்கு, கடலம்மா மாநாடு எதுக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறவங்களுக்கு இது புரியாது. அந்த பேச்சை கேட்டால் சீமானவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். வெறுமனை இந்த ஓட்டை வாங்கி ஒரு எம்எல்ஏ ஆகி, ஒரு எம்பி ஆகி, இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆகி, இல்லை அமைச்சராகி, இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிறது மட்டும்தான் அரசியல் ஆகி என்ன செய்ய போகிறீங்க? ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்தாச்சு.
வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஏரிகளை குளங்களை வெட்டணும். எதுக்காக? தண்ணீரை சேர்த்து வைக்க. ஏன் தண்ணீரை சேர்த்து வைக்கணும்? விவசாயம் தேவைப்படும், குடிக்க தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து மழையை வர வைக்கணும். மழை குறைஞ்சிருச்சு. மழையை வர வைக்கணும்னா காடுகளை உருவாக்கணும். காடு உருவாக்கி மரங்களை வளர்த்து அந்த மரங்கள் மூலமாக தண்ணீரை வர வச்சு மழையை பொழிய வச்சு அந்த தண்ணி தான் ஏரி குளங்களை சேர்த்து வைக்கணும். இது ஒரு பெரிய சுழற்சி தானே. இதை ஒரு அரசியல் கட்சி செய்யுது. இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் அவர் இந்த 5 மாநாட்டில் சொல்லியிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறத ஒரு மாநாடாக போட்டு அவர் செஞ்சிட்டு இருக்கார். சொல்லப்போனால் தன்னுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கான ட்ரெய்லரை இந்த 5 மாநாடு மூலியமாக அவர் நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுவார், அடுத்து காடை குஞ்சுக்கு மாநாடு போடுவார், அடுத்து வந்து கோழிக்கு மாநாடு போடுவார், அப்புறம் பன்னிக்கு மாநாடு போடுவார்னு சொல்லி சில பன்றிகள் விமர்சனம் பண்ணாங்க. ஆடு மாடு மாநாட்டுடைய அண்ணன் சீமானுடைய பேச்சு இருக்கிறது. இந்த 5 மாநாட்டுடைய பேச்சினுடைய லிங்குமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்க்கலாம். ஆடு மாடு மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை சீமான் எடுத்து வைக்கிறாரு. இன்னைக்கு டாஸ்மாகில் 50,000 கோடி வருமானம் வருது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகை நடத்ததா சொல்கிறாங்க. மதுவை குடிக்க வச்சு மனிதர்களை கொல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. வருமானம் வருதுங்க, வேற வழி இல்லைன்றாங்க. அதற்கு சற்றும் குறையில்லாத, சொல்லப்போனால் அதை விட 4 மடங்கு மிகப்பெரிய பொருளாதாரம் ஆடு மாட்டை இருக்கு. ஒரு தனியார் முதலாளி ஒரு 1000 ஏக்கரில் பண்ணை கட்டி அந்த பண்ணையில் ஒரு 2000 மாடுகளை வைத்து அதன் மூலமாக பால் கறந்து அதன் மூலமாக உரத்தை வச்சு பாலிலிருந்து பால் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து வியாபாரத்தை பண்ணி ஒரு பொருளாதாரத்தை சேகரிக்க முடியும் என்றால் ஒரு அரசு இவ்வளவு பெரிய ஆவின் நிறுவனத்தை வைத்துக்கொண்டு ஆவின் பால் விற்குது. ஆனால் பால் ஆவின்ட்ட இல்லை. ஆவின் அப்படிங்கிற நிறுவனம் மாடு வச்சிருக்கா? இல்லை. ஆடு வச்சிருக்கா? இல்லை. ஆவின் நிறுவனம் பாலை வாங்குது. இதைத்தான் அண்ணன் சீமான் சொல்றாரு. ஆடு மாடை வளர்த்து ஆவின் போன்ற நிறுவனங்களையே வைத்து, ஆவினோ நாளைக்கு வேற ஒரு பேரோட மாற்றலாம், அப்படி அந்த ஆவினே கூட இருக்கட்டும், ஆவின் அப்படிங்கிற பேரில் இங்கே நான் வந்து ஒரு 1000 ஏக்கரில் பண்ணை வளர்ப்பேன், அந்த பண்ணையிலிருந்து என்னுடைய மாடுகள் மூலியமாக நான் பாலை கறந்து அந்த பாலிலிருந்து பால், தயிர், வெண்ணெய், நெய், பால் பொருட்கள், பன்னீர், பட்ரு, அப்புறம் வந்து பால்கோவா, இது போன்ற பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து என்னுடைய பொருளாதாரத்தை அதில் இட்டு வென்றார். அதை தாண்டி உலகத்தினுடைய மிகப்பெரிய மாட்டுக்கறி சந்தை இந்தியா. இந்தியாவிலிருந்து தான் உலகம் முழுமைக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 1,10,000 கோடிக்கு மாட்டுக்கறி சந்தை இருக்கு. தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை மிகப்பெரிய சந்தை. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறி சந்தை 1,10,000 கோடி. தமிழ்நாட்டுடைய பால் கிட்டத்தட்ட 50,000 கோடி. மொத்தமாக சேர்த்தா 2 லட்சம் கோடி பால், கறி, தயிர் இதிலிருந்து மட்டுமே 2 லட்சம் கோடி ஆண்டு வருமானம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஆந்திராட்டையும் பிற மாநிலங்களுக்கும் போய் சேருது. இதை என் மாநிலத்துக்குள்ளேயே நான் வைத்து அரசுக்கு 2 லட்சம் கோடி வருமானத்திடுவேன். 50,000 கோடி டாஸ்மாகா இல்லை ஆடு மாடு மூலியமாக வரக்கூடிய 2 லட்சம் கோடியா என்பதுதான் அண்ணன் சீமான் ஆடு மாடு மாநாடு போட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம். இது தெரியாத முட்டாள்கள், தற்குறிகள் ஆடு மாட்டுக்கு வந்து ஓட்டா இருக்கு, அப்போ ஓட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசு கட்சி தலைவர் பேசுவார்னா அவர் ஓட்டுக்கானவர் தானே. நான் ஓட்டுக்கானவன் கிடையாது, நீ நாட்டுக்கானவன் வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். நீ ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ, ஆனால் நான் சொல்ல வேண்டியதை நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இங்கே ஆவின் இருக்கு. அது என்ன ஆவின்? ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, அதனால அது ஆந்திராவின் என்பதனால அது ஆவின் என்று அழைக்கப்படுது. இந்த ஆவின்ல ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டுக்குரிய பால் உற்பத்தியாக கொடுப்பதில்லை. ஆவினுக்குன்னு சொந்தமாக ஏதாவது இருக்கா? இல்லை. அதைத்தான் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குன்னு சொந்தமாக மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை நான் உருவாக்க வேண்டார். இதில் என்ன தப்பு இருக்கு? இது ஒரு பொருளாதாரம் சார்ந்தது அந்த ஆடு மாடு மாநாடு. அதை தாண்டி நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாடுகளை, நாட்டு ஆடுகளை வளர்த்து அதன் மூலமாக கிடக்கக்கூடிய உரங்களை எடுத்து நம்முடைய வயல்வெளியில் கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 100 பசுமாடை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் கேரளாவுக்கு உரத்தை அனுப்புகிறாரு. கேரளாவுக்கு உரத்தை அனுப்புவதன் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஒரு 100 மாடு வச்சிருக்காரு, 5 லட்ச ரூபா சாதாரணமாக ஒரு கோட்டுக்கு ஒரு 3 வாரத்துக்கு 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடாரு. வருடத்துக்கு 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார். தன்னுடைய தேவையை மாடு போடக்கூடிய சாணத்திலிருந்து முழுமை அடைகிறார். அதை ஒரு அரசு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் ஆடு மாடு மாநாட்டின் மூலமாக சொன்னார். அதன் தொடர்ச்சியா மரங்களின் மாநாடு போட்டார். மரங்களின் மாநாட்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த 1 மணி நேரம் 20 நிமிட உரை என்பது ஒரு ஆகச்சிறந்த சுற்றுச்சூழல் பாடம். அதையெல்லாம் வந்து படிக்கலாம். படித்தாலும் மண்டையில் ஏற்றுறது கஷ்டம், மண்டையில் ஏற்றினாலும் அதை பேசுறது கஷ்டம், பேசினாலும் அதை வெகுசனப்படுத்தி பாமர மொழியில், மக்கள் மொழியில் எளிமையாக புரியும்படி பேசுறது கஷ்டம். அந்த மரங்களி மாநாட்டுக்கு போகும்போது
ஒரு புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு தனி மனுஷன் 250 ஹெக்டேர் நிலப்பரப்பில் ஒரு சமூக நல காட்டை உருவாக்கியிருக்காரு. ஜாதவ் பேய் அப்படிங்கிற அஸ்ஸாமை சார்ந்த ஒரு ட்ரைப்ஸ், ஒரு பழங்குடியின மனிதன். வறண்ட நிலப்பரப்பில் எதுவுமே முளைக்காத ஒரு இடத்துல எறும்புகளை கொண்டு போய் அந்த நிலத்தை பண்படுத்தி இவனே மண்ணள்ளி கொண்டு வெட்டி அப்போ அந்த எறும்புகளை கொண்டு போய் விடுறாரு. எறும்பு அந்த நிலத்தை பண்படுத்துது. ஒரு சின்ன சின்ன செடிகளாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சமூக நல காடு, ஒரு ஃபாரஸ்ட்டை. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா காடுகளையுமே நம்ம முன்னோர்கள் உருவாக்கியது கிடையாது. எல்லாமே வந்து யானைகளும் புலிகளும் பறவைகளும் அவங்க போட்ட எச்சங்களில் தான் அந்த காடுகள் உருவாகிருது. ஆனால் ஒரு தனி மனுஷன் இந்தியாவில் அஸ்ஸாமில் ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குனார். ஜாதவ் பேய் அவருடைய படம் அங்கே வைக்கப்பட்டது. அவருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுச்சு. அவர் அதை பற்றி பேசினார். அதே போல் வங்காரி மாதா, ஒரு ஆப்பிரிக்காவில் முழுக்க காடுகள் இருந்த இடத்துல காடுகள் அழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மரங்களை 30 ஆண்டுகளில் உருவாக்கி மிகப்பெரிய சாதனையை வங்காரி மாதா பண்ணியிருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்காக உழைத்தவர்களுடைய நன்றி அங்கே செலுத்தப்படுது. அதே போல் நடிகர் விவேக் அவர்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, எத்தனையோ தளபதிகள் இருக்காங்க, எவ்வளவோ உயர்ந்த நட்சத்திரங்கள் இருக்காங்க. அவங்கள அழைச்சி அப்துல் கலாம் வந்து நீ மரத்தை நடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் விவேக் அவர்களை அழைச்சி தான் சொன்னார். ஒரு காமெடி நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர் அழைச்சி நீங்கள் போய் இந்த பணியை செய்யுங்க விவேக் என்று அழைப்பினார். ஏன்னா இவர்கள்ட்ட சொல்வது அவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் விவேக் செய்வார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் விவேக்கை கூப்பிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 36 லட்சம் மரங்களை விவேக் நடுற. அதை நன்றியோடு சீமான் நினைவுபடுத்தினார். விவேக் விட்டுட்டு போன பணி இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய பிறந்தநாள் அன்னைக்கும் 1 கோடி மரம் நடுறோம், 2 கோடி மரம் நடுறோம்னு சொல்றாங்க. இங்கே யாரும் நடலை. மரங்களுடைய தேவை என்ன, மரங்கள் வைப்பதனால் ஏற்படும் பயன் என்ன, மரங்கள் இல்லைன்னா நாம என்ன ஆவோம் அப்படிங்கிறத அந்த மரங்களின் மாநாட்டில் அண்ணன் சீமான் சொன்னார். உண்மையிலேயே சொல்றேன், நான் அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறோம், அண்ணன் சீமானோட இருக்கிறோம் அப்படிலாம் தாண்டி இந்திய அரசியலில் ஒரு தேர்தல் அரசியலுக்குரிய கட்சியினுடைய தலைவர் இவ்வளவு விழிப்புணர்வோட மரங்கள் குறித்து பேசியதாக இதுவரைக்கும் நீங்கள் 1950 எடுத்துக்கலாம், பேசியதா செய்தியே கிடையாது. சூழலியல் செயற்பாட்டாளர்கள் பேசியிருக்காங்க, சூழலியல் ஆர்வலர்கள் பேசியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவர் ஒரு மரங்கள் குறித்து இவ்வளவு விழிப்புணர்வோடு பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா சத்தியமா இல்லை. சீமான் பேசினார். உண்மையிலே ஒரு அறிவியல் ஆசிரியர் எடுக்க வேண்டிய பாடம். கடல் நீர் எப்படி வந்து அப்படி மேகங்களாக மாறுது, அந்த மேகங்களாக மாறி அது எப்படி மழையாக பொழியுது, அது மேகமாக மாறிடுது, கருமேகமாக சூழ்ந்துருது. ஆனால் அது மழையாக பொழியணும்னா அதுக்கு வந்து மரங்கள் தேவைப்படுது. மரங்கள் தான் அந்த மேகங்களை இழுத்து மழையாக பொழிய வைக்குது. ஒருவேளை மரங்கள் இல்லைன்னா மீண்டும் அது கடல்லே போய் தண்ணியை கூட்டிடும். அப்போ மரங்கள் இருந்தால் மட்டும்தான் மழை பொழியும், மரங்கள் இல்லை என்றால் மழை பொழியாது என்பதை ஒரு அறிவியலாளன் பேசினார். அதே போல தான் மலைகளின் மாநாடு. மலைகள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா ஒட்டுமொத்தமான அருவி இல்லை, அருவி இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா உயிர் இல்லை. இந்த தொடர்ச்சி குறித்து பேசினார். இந்த உயிர் தொடர்ச்சி குறித்து, இந்த உயிர் சங்கிலி குறித்து பேசினார். மலைகள் இருக்கு, மலைகளில் மழை பொழியுது, மழை பொழிந்ததை மக்கி போன, அதாவது மரங்கள்லேருந்து உதிர்ந்து மக்கி போன இலைகள் தலைகள் எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே அப்படி மக்கி கிடக்குது. இந்த மக்கி போன இலைதலைகள் அப்படி மண்ணா மாறுறதுக்கு ஒரு 1000 ஆண்டுகள் எடுத்துக்குது. இந்த இலைதலைகள், இந்த மக்கி போன மண் மேலந்து பொழியக்கூடிய மழையை இழுத்து தனக்குள்ள வச்சுக்குது. தன் தேவை போக மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை அது உருட்டி விடுது. அந்த தண்ணீர் சமவெளி பரப்பில் போய் கிராஸ்லேண்டில் புல்வெளியில் போய் அப்படியே படருது. புல்வெளி தனக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கொண்டு மீதி இருக்க தண்ணி அது உருட்டி விடுது. அந்த தண்ணீர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலைகள்லேருந்து சேர்ந்து வந்து அது ஒரு ஓடை போல மாறுது. அந்த ஓடை பல ஓடைகள் சேரும்போது அருவியாக விழுது. அந்த அருவி ஒரு இடத்துல குவிஞ்சு வெளியே வரும்போது அது ஆறாக மாறுது. அந்த ஆறு பல வாய்க்கால்களை, பல ஏரிகளை, பல குளங்களை, குட்டைகளை போய் சேருது. அது அப்படி விவசாய நிலத்துக்கு போது அங்கிருந்து தான் நமக்கு விவசாயத்துக்கான தண்ணி கிடைக்குது. இப்போ ஒருவேளை அந்த மரம் கட்டாயிருச்சு, அந்த மலையை உடைச்சாச்சு அப்படின்னா மழை இருக்காது, மழை பொழிய தண்ணி அப்படி நேரடியாக கடலுக்கு போய் சேரும், எதுவுமே இருக்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மரமும் மழையும் எப்படி விவசாயத்துக்கு உதவி செய்து எப்படி இது ஆறா மாறுது அப்படிங்கிறத புத்தகங்களை நம்ம படிக்கலாம், தேடி யாராவது ஒருத்தர் படிச்சிடலாம். இதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. இதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்தால் இந்த மலைகளை எப்படி பாதுகாப்புன்னு சொல்கிறாரு. அவர் வெறுமனையாக இதை வந்து மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு சும்மா நேரப்போக்குக்கோ
பணம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை விளையாட்டுத்தனமாகவோ இல்லை வந்து இதுக்கு ஒரு அரசியல் லாபத்துக்காகவோ நடத்தலை. நான் வந்தால் இது எப்படி செய்வேன். இன்னைக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்க வேண்டிய மலை கற்கோலிக்காக உடைக்கப்படுது. இப்படி இருக்க வேண்டிய மலை இன்னைக்கு வந்து நீற்று ஆராய்ச்சிக்காக எடுக்கப்படுது. இப்படி இருக்க வேண்டிய மலை இன்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களுக்காக அது எடுக்கப்படுது. காடுகள் ஆக்கிரமிக்கப்படுது, மலைகள் வெட்டப்படுது, மரங்கள் வெட்டப்படுது. நான் வந்தால் தடுப்பேன். இன்னொன்று, காடுகள் இருக்கக்கூடிய விலங்குகள், அந்த விலங்குகள் தான் இந்த ஒட்டுமொத்தமான காடுகளையுமே பாதுகாத்திருக்கிறது. ஒரு புலி கொல்லப்படுது அப்படின்னா 25,000 பேருக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற அதை வந்து பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தலைவன் சொல்லணும்ல, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஒரு புலி இல்லைன்னா எப்படிங்க 25,000 பேர் தண்ணி வரும்? புளியா தண்ணி அடித்து கொடுக்க போகுது, புளியா வந்து வாட்டர் கேன் போட போகுது அப்படின்னு பல முட்டாள்கள், சில தற்கூரிகள் கேட்பாங்க. காடுகளில் கிராஸ் லேண்ட் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது. அந்த புல்வெளிகளுக்குடைய தண்ணீர் தான் அருவியாக மாறுது. புல்வெளியில் மேயக்கூடிய மான்களையோ இல்லை காட்டு ஆடுகளையோ வேட்டையாடுறதுக்கு புலி இல்லை அப்படின்னா மான் கூட்டம் பெருகும். மான் கூட்டம் பெருகுச்சுன்னா புல்லை பூரா மேயும். காட்டு பெருகுச்சுன்னா புல்லை பூரா மேயும். காட்டு வரையாடு பெருகுச்சுன்னா புல்லை பூரா மேயும். புல்லை பூரா மேயும் தண்ணி இருக்காது. இப்போ அந்த மான்களுடைய எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணணும்னா அங்கே ஒரு புலி இருக்கணும். அப்போ ஒரு புலி கொல்லப்படும் பொழுது அங்கே மான் கூட்டம் பெருகுது, மற்ற மிருகங்கள் பெருகுது. அப்போ பெருகும்போது அங்கே புல்லு காணாமல் போகுது. புல்லு காணாமல் போகும்போது தண்ணீர் குறையுது. அது 25,000 பேருக்கான தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது. அப்போ ஒரு புலி ஒரு காட்டுக்கு எவ்வளவு பெரிய முக்கியம், அது காட்டுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சீமானவர்கள் சொல்றாரு. அதே போல தண்ணீர் மாநாடு கல்லணைக்கு பக்கத்தில் பூதலூரில் நடத்தப்பட்டுச்சு, தஞ்சாவூர் மாவட்டத்தில். தண்ணீர் மாநாட்டில் அவர் பேசின 1.25 மணி நேரம் பேச்சு இருக்கு பாருங்க. உண்மையிலே தண்ணீராகவே மாறி பேசினார். ஒரு மலைகளின் மாநாட்டில் மலைகளுடைய பார்வையில் பேசினார். மரங்களின் மாநாட்டில் மரங்களின் பார்வையில் பேசினார். தண்ணீர் மாநாட்டில் தண்ணீரின் கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி 1/4 மணி நேரம் பேசியிருப்பார். ஒரு தண்ணீர் ஒரு தாயாக மாறி கண்ணீர் விடுச்சு. ஒரு பிறந்த உடனே நான் தான் உன்னை குளிப்பாட்டுறேன், உன் அழுக்குகளை போக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தாயினுடைய கற்பப்பையில் தண்ணீர் குடத்தில் தான் என்னுடைய தண்ணீர் தான் நீ இருக்கிற. அந்த தண்ணி குடத்தை உடைச்சிட்டு தான் நீ வெளியே வந்தோடனே உன்னை கழுவி, உன் ரத்தத்தை கழுவி உன்னை அழகுபடுத்துறது நான் தான். அதுக்கப்புறம் நீ வளருவதற்கு நான் உனக்கு உணவாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நீ அந்த சாப்பிட்ற சாப்பாட்டிலையும் நான் இருக்கிறேன். இதெல்லாம் கடைசியாக நீ வந்து கண்ணீர் வடிக்கிற, சோகத்தில் கண்ணீர் வடிக்கிற, அந்த கண்ணீரின் தண்ணீரை நான் தான் வரேன். ஆனந்த கண்ணீர் வடிக்கிற, அப்போதும் கண்ணீராக நான் தான் வர்றேன். இறுதியாக நீ மரணம் அடைஞ்ச பிறகும் நான் தான் உன்னை குளிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் உன்னை மண்ணுக்குள்ளே போடும்போது நான் தான் உன்னை இழுத்துக்கிறேன். கடைசியாக உனக்கு வந்து குடம் உடைக்கிறாங்க, நீர்க்குடம் உடைக்கிறாங்க, கொல்லிக்குடம் உடைக்கிறாங்க, அப்போதும் என்னையை தான் உடைக்கிறாங்க என்று பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தண்ணீர் எப்படி ஒரு மனிதனோட வருகிறது என்பதை உணர்வுபூர்வமாக பேசி இன்னைக்கு தண்ணீர் எப்படி விற்பனை செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு நிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கடலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு கடல் நீரை குடிநீராக்குறதுக்கு 50,000 கோடியை ஒரு அரசு போடுது. ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு செகண்டுக்கு 25,000 லிட்டர் தண்ணீரை கொடுத்துட்டு அவங்ககிட்ட 20 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு இந்த அரசனோட தள்ளிருச்சு. லேப்டாப் இலவசமாக, ஆடு மாடு இலவசமாக, நிலத்தை இலவசமாக, மிக்சி இலவசமாக, கிரைண்டர் இலவசமாக, டிவி இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த அரசு தண்ணீரை மட்டும் ஏன் 10 ரூபாய்க்கு வித்துச்சு? தண்ணீரை மட்டும் விற்க வேண்டிய தேவை என்ன? தண்ணீரை இலவசமாக கொடுத்துருக்கணும், இதையெல்லாம் காசுக்கு வாங்க வச்சிருக்கணும். ஆனால் தண்ணியை காசுக்கு வித்துருச்சு ஏன் அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்பினார். நம்ம பாட்டு முப்பாட்டம் காலத்தில் ஆற்றுக்குள்ளே தண்ணியை குடித்தான், நம்ம அப்பா காலத்தில் குளத்துலையும் கிணத்துலையும் தண்ணி குடித்தான், நாம் இன்னைக்கு பாட்டில் தண்ணி குடிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எதில் தண்ணி குடிப்பாங்க? நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் 20 ரூபாய்க்கு விற்கப்படும், அது பாட்டில் அடைச்சி விற்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. இந்த பாட்டில் என்பதே பெட்ரோலிய மூலக்கூறுலேருந்து வரக்கூடிய கழிவு. இந்த பெட்ரோலிய மூலக்கூறுலேருந்து வரக்கூடிய இந்த கழிவுக்குள்ள இந்த பாட்டிலில் தண்ணீரை அடைத்தது மூலமாக, அதுவும் ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் முறையில் ஆர்ஓ செய்யப்பட்ட இந்த தண்ணீரை அடைச்சி வைப்பது மூலமாக அது ஒரு வகையான விஷத்தை உருவாக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத, மது அருந்தாத, புகை பிடிக்காத, இந்த பான்பராக்கு, குட்கா, மட்கா எதுவும் போடாத பெண்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணமே இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிப்பது. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி குடிப்பதனால தான் முழுக்க புற்றுநோய் வருகிறது. அப்படிங்கிற அதை பேசுறதுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தை தேவைப்படுறான்ல. நீ வெறுமனையா வா, நான் திமுகவை திட்டுறேன், அதிமுகவை திட்டுறேன், தாவேக்காவை திட்டுறேன், காங்கிரஸை திட்டுறேன், பாஜகவை திட்டுறேன், நான் வந்தால் காரு தருவேன், நான் வந்தால் வீடு தருவேன், நான் வந்தால் லேப்டாப் தருவேன், நான் வந்தால் எல்லாத்துக்கும் உனக்கு இலவசமாக்குவேன், நான் வந்தால் உனக்கு மிகப்பெரிய 10,000 ரூபா பணம் தருவேன், மாதம் 1000 ரூபா தருவேன், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற தலைவர்கள் முக்கியமா?
நிலமும் நீரும் வளமும் மலையும் காடும் கடலும் இருக்கணும், அது அடுத்த தலைமுறை கடத்தப்படணும்னு சொல்லக்கூடிய தலைவன் முக்கியமா? இறுதியாக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கடலம்மா மாநாடு இருந்துச்சு. உண்மையிலே அந்த கடலம்மா மாநாடு பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முக்கியமான கட்சியினுடைய பொறுப்பாளர் எனக்கு அழைச்சி அண்ணன் சீமானவர்களுடைய அந்த 1.25 மணி நேர உரை என்பது ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் உரை போல இருந்துச்சு. என்னங்க என்னெல்லாமோ புகைப்படம் வருது பின்னாடி, அவர் பாட்டில் சரளமாக பேசிகிட்டு இருக்காரு, உட்காந்து பயிற்சி எடுத்தாரான்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு நாள் தான் அந்த ஸ்லைடை பார்த்துருப்பாரு, அது ரெடி பண்ண சொன்னார், ஒரு நாள் பார்த்தாரு, அப்படி பேசுகிறாரு. ஏன்னா அவர் தானே தயார்படுத்துகிறாரு. இது உட்காந்து மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி அவர் பேசலை, மனதிலிருந்து பேசுகிறார். அவர் படித்ததை மக்கள்கிட்ட வந்து நேரடியாக பேசினா இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்க. ஏன்னா படம் பார்த்து காட்சியாக பார்த்து மண்டையில் ஏற்றி வச்சுருக்கான். அதனால் படம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி எல்இடி திரையில் எப்படி இந்த கடல் இருக்குது, எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி காட்டினார். உண்மையிலேயே அதை பார்த்த பிறகு கடலுக்குள்ளே இனிமேல் ஒருத்தன் பாட்டில் வீச மாட்டான். அந்த அந்த 1.25 மணி நேரம் பேச்சை பார்த்துட்டான்னா நிச்சயமாக கடலை விழுந்து கும்பிடுவான். இன்றைக்கி இந்த பூமி பந்தில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு கடல், 30 விழுக்காடு தான் நாம் இருக்கோம். அந்த 30 விழுக்காட்டில் மலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, சமவெளி பரப்பு இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தா ஒரு 4-5 விழுக்காடு கூட நம்ம தேர மாட்டோம். மொத்தமாக 4-5 விழுக்காடு கூட வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஊரில் சொன்னாங்க ஒத்த வீட்டுக்காரன் என்ன சட்டை பண்ணுறான்னு. இந்த ஒத்த வீட்டுக்காரன் தான் மொத்த நிலத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கான். இவன் தான் கடலை நாசமாக்குறான், மலையை நாசமாக்குறான், நிலத்தடி நீரை நாசமாக்குறான், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு செவ்வாய் கிரகத்தில் போய் வாழலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். ஆனால் இங்கே ஒரு சொர்க்கம் இருக்குது. கிட்டத்தட்ட மனிதனுடைய உணவு தேவையில் 35 விழுக்காடு கடல் உணவுகள் பூர்த்தி செய்யுது. 30 விழுக்காடு நிலப்பரப்பு. இந்த 30 விழுக்காடு நிலப்பரப்பில் இத்தனை யானைகள், புலிகள், காண்டா மிருகங்கள், அப்புறம் வந்து மான்கள், மயில்கள், ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. 30 விழுக்காடு நிலப்பரப்பிலேயே இத்தனை ஆயிரம் விலங்குகள் இருக்குன்னா 70 விழுக்காடு பரப்பாக இருக்கக்கூடிய கடல் பரப்பில் எத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும். இவன் கண்டுபிடிச்சது டால்ஃபின் வரைக்கும், இவன் கண்டுபிடிச்சது திமிங்கலம் வரைக்கும், இவன் கண்டுபிடிச்சது கடல் குதிரை, கடல் பஸ்ஸு, இந்த விரால், சாலை மீன், வஞ்சர மீன், கெளுத்தி மீன், இந்த மாதிரி இவன் கண்டுபிடிச்சது. இவன் கண்டுபிடிக்காதது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அடி ஆழத்திற்கு கடல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடற்பரப்புக்குள்ளே போக முடியாத டீப் சீலாம் இருக்குது. அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழலாம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அதை நாம் சேர்த்து மாசுபட வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு திமிங்கலத்தோட வயிறுக்குள்ளே 100 கிலோ எடை கொண்ட பிளாஸ்டிக் குப்பைகள், பெப்சி பாட்டில், பெப்சி கேனு, பியர் கேனு ஒரு திமிங்கலத்தோட வயிறுக்குள்ளேருந்து வெளியெடுக்கப்படுதுன்னா நாம் இந்த உயிரினங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறோம். வெறும் 5-6% இருக்கக்கூடிய நாம் ஒரு மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினங்களை அழித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கடல்வாழ் உயிரினங்கள் அழிகிற பொழுது நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவோம். இன்றைக்கி அது அழியும் போது பார்க்க நாம் இருக்கோம், நாம் அழியும் போது பார்க்க உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான் அப்படிங்கிற எச்சரிக்கையை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தின் பார்வையில் என்னன்னு சீமான் பேசுகிறார். இதை தேவையா, இது தேவையில்லையா, இதுக்கு ஓட்டு இருக்கா, இதுக்கு ஓட்டு இல்லையா, இதை பேசுனதுனால ஓட்டு விழுமா, இதை பேசுனதுனால எம்எல்ஏ ஆகிருவோமா, இது பேசுனதுனால சட்டசபைக்கு போயிடுவோமா, இதை பேசுனதுனால தமிழ்நாட்டை நாம் தமிழ் கட்சி ஒரு மேலே ஏறி போயிடுமா, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. இதை பேச வேண்டியது அவருடைய நோக்கம், இதை பேச வேண்டியது அவருடைய வேலை, அதை அவர் செய்கிறார். பொதுவாக சீமான் அப்படின்னா அவர் ஆவேசமாக பேசுவார், அவர் கத்தி பேசுவார், அவர் ஆளுங்கட்சியை, ஆட்சியாளர்களை, இந்த ஊழல் பேர்வழிகளை எதிர்த்து பேசுவார், கிண்டலாக பேசுவார், நக்கலாக பேசுவார், பாட்டு பாடி பேசுவார். அவர் ஒரு இது பஞ்சு செலாக்கலப்பா, இது நெஞ்சு செலாக்கு, ஒன்று அந்த பக்கம் இல்லை, இல்லை இந்த பக்கம் இல்லை, லாரி வந்து அடிபட்டு சாவேன்னு சொல்லி பேசுவார். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில இளைய தலைமுறை, இந்த 2K கிட்ஸு, இந்த ஜென்சி தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சீமான் எவ்வளவு பெரிய ஆளுமைத்தன்மை கொண்டவர், எவ்வளவு உள்ளார்ந்து படிக்கக்கூடியவர், எவ்வளவு உலக அரசியலை தெரிந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த 5 மாநாட்டின் மூலமாக அவர் தான் யாரு அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காரு. இது அவர் இன்னைக்கு பேசலை, 2010 பேசிட்டு இருக்காரு. இந்த 2010 சொல்ல முடியாது, 2006 தம்பி படம் எடுக்கிறாரு. 2006 எடுத்தானா 2005 படப்பிடிப்பு. 2005 எடுக்கப்பட்ட தம்பி படத்தில் ஒரு காட்சி, மாதவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அவங்க அப்பா வந்து மரத்தை வெட்ட சொல்லிடுவார். மரத்துக்கூடயே பழகின மாதவனால் மரத்தை வந்து வெட்ட சொல்லுக்கு மனசு இருக்காது. இரவு வந்து அந்த மரம் வந்து என்னை வெட்டாத அப்படிங்கிற மாதிரி கை காட்டுற மாதிரி அவருக்கு தோணும். இரவு தூங்க மாட்டார். இந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டமிட்டு தங்கச்சியோடைய தாவணி எடுத்து அந்த மரத்தில் சுற்றி வச்சு ஒரு 2 செங்கல் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு சந்தனத்தை, ஒரு குங்குமத்தை பூசி ஒரு மாலை அடித்து வச்சுருவார்.
மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே இருக்க போகிற வரவங்களாம் விழுந்து கும்பிடுவாங்க, அதை தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து ஒருத்தர் தேங்காய் வடலை போடுவார், ஒருத்தர் சாமி ஏற்றுவார், அவங்க அப்பாவே உட்காந்து வழிபட்டு உட்காந்துருப்பார். ஒரு மரத்தை காப்பாற்ற வேறு வழியே இல்லாமல் அந்த மரத்தை சாமியாக மாற்றுற மாதிரி காட்சியை தான் இயக்கிய தம்பி படத்திலே அண்ணன் சீமான் வச்சுருப்பார். இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம், ஓட்டு வாங்கணும், இதை பேசுனா ஓட்டு விடும், இதை பேசுனா சூழலியலாளர்னு நம்ம நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறக்காக அண்ணன் சீமான் பேசலை. அவர் இயல்பிலேயே மரங்களையும் மலைகளையும் காடுகளையும் கலைகளையும் இந்த மண்ணையும் நேசிப்பதனால தான் அவர் தொடர்ச்சி அதை பேசிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவர் அரசியல் கட்சி துவங்க காலந்தொட்டே ஒவ்வொரு மேடைகள்லையும் இந்த நீர் மேலாண்மை குறித்து, மரங்களுடைய தேவை குறித்து, மலைகளை பாதுகாப்பது குறித்து, கருவேல மரத்தை எப்படி ஒழிக்கணும், கேரளாவில் ஒரு கருவேல மரத்தை ஒரு பறித்து கொடுத்தா 10 ரூபா கொடுத்து பாராட்டுகிறது அரசு. கருவேல மரமே இல்லாமல் அந்த நிலம் ஆக்கப்பட்டுச்சு, அந்த நிலம் முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு கடவுளின் தேசம்னு கொண்டாடப்படுதுன்னா அது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை சாத்தியப்படுத்திருக்காங்க. கேரளாவில் சாத்தியப்படுத்தியதை ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியலை அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த 5 மாநாடுகள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஆட்சியாளருக்கும் அண்ணன் சீமான் எழுப்பியிருக்காரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ